2024வது வருடத்திலும் கடைசி வருகிறதான 7 நாட்கள் கர்த்தருடைய கிருபைகளை நாம் சிந்திக்கும்படியாக, கிருபையை நினைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாட்களை கர்த்தர் ஆண்டவர் நமக்கு கிருபையாகத்தான் தந்திருக்கிறார். கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு அவர் கிருபை செய்திருக்கிறபடினால்தான் நாம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கிருபை இல்லாதவர்கள் தேவ சன்னிதானத்திலே கடந்து வரவே முடியாது. இதை குறித்து தாவீது சொல்லும் போது, உடைய பீடர்கள் அன்னையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கோடும் கிடைத்ததே என்று சொல்லி அந்த கிருபையை குறித்து அவர் அதனை அறிக்கை செய்கிறார். நாம் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறபடினால் இந்த கால வேளையிலே தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். வரப்போறதான நாட்களிலும் இந்த கிருபையினுடைய கூட்டம் இந்த இடத்துல காலையில் 5 மணிக்கு நடைபெறும். தவறாமல் அனைவரும் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாம் கிருபை இல்லாதபடினாலே இந்த இடத்திலே கடந்து வரவில்லை. நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1:14 வாசிக்கும் போது வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 14. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நாம் கிருபையை பெறாதவர்கள் யாருமே இல்லை. ஆண்டவருடைய கிருபையை நாம் பல விதங்களிலே பெற்றிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவிற்கு தேவன் கிருபை செய்தபடினால் அவர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்து அவர் இலவசமாக ரட்சிப்பை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இது ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவிற்கு பாராட்டினதான கிருபை. நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு அநேக விதமான கிருபைகளை செய்திருக்கிறார். நாம் இந்த பூமியிலே ஜீவிக்கிறோம், கர்த்தருடைய கிருபை. இந்த பூமியிலே அநேக விதமான கொடிய வியாதிகளுக்கு தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய கிருபை. நாம் வேலைகளை செய்கிறோம், அது கர்த்தருடைய கிருபை. பல இடங்களுக்கு நாம் சென்று வருகிறோம், தேவனுடைய பாதுகாப்பினால் நாம் எந்த சேதம் வராதபடிக்கு காக்கப்பட்டிருக்கிறோம், இது கர்த்தருடைய கிருபை. நாம் இந்த பூமியில அநேக விதமான நன்மைகளை எல்லாம் பெற்றிருக்கிறோம், எல்லாம் கர்த்தருடைய கிருபை. நம்முடைய சுயபலத்தினால் ஒன்றுமே இல்லை. இதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ரோமருக்கு நிருபத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, எல்லாம் இறங்குகிற தேவனாலயாம் என்று ரோமருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயா. இந்த கிருபையை நமக்கு கொடுக்கிற இந்த தேவனுடைய இரக்கத்தினாலே தான் நமக்கு எல்லா காரியங்களும். இதை முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் அறிக்கை செய்ய வேண்டியதான காரியம் என்னவென்றால், ஆண்டவரே என்னால் ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றுமே இல்லை. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், எனக்குள் வாசமாய் இருக்கிறதான அந்த கிருபைதான் என்னை இந்த அளவிற்கு ஊழியத்திலே பலப்படுத்தினு சொல்லுகிறார். நாம் அநேக விதமான நன்மைகளை பெறும்போது இன்னைக்கு அநேக ஜனங்கள் தங்களை தாங்களே மேன்மையாக எண்ணிக்கொள்கிறார்கள்.
தங்களை தாங்களே மேன்மையாக எண்ணிக்கொள்கிற ஜனங்கள் தேவனுடைய கிருபையை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த தாவீது கிருபையின் பேரில் மிகவும் அந்த நம்பிக்கை உள்ளவர். இந்த தாவீது கிருபையை மிகவும் சார்ந்து கொண்டவர். எனவே தான் சங்கீதம் 63 அதிகாரம் 3 வசனத்துல அவர் எவ்விதமாக அங்கே பதிவு செய்திருக்கிறார். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. இந்த உலகத்திலே மனிதன் பெரிதாக நினைக்கிறது அவருடைய ஜீவனை தான். ஏனென்றால் ஜீவன் இல்லாவிட்டால் இவனால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவனுக்கு இருக்கிறது எந்த ஒரு நன்மையும் அவன் அனுபவிக்க முடியாது. எனவே தாவீது அதை உணர்ந்தவராக சொல்கிறார், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. 66:20 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், எனக்கு இருக்கிற எல்லாவற்றை விட கிருபை மேன்மையான. வாசிங்கள், என் ஜெபத்தை தள்ளாமலும் உமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிருபையை மிக மேன்மையானதாக எண்ணுகிறார். இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிறதான ஜனங்கள் எத்தனையோ காரியங்களை மேன்மையை சொல்ல நினைக்கிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் தங்களுடைய படிப்பு மேன்மை என்று, சிலர் நினைக்கிறார்கள் தங்களுக்கு இருக்கிற செல்வம் அந்தஸ்து மேன்மை என்று. இந்த பூமியில மனிதர்களுக்கு மேன்மையானது ஒன்று உண்டானால் அது தேவனுடைய கிருபை. இந்த தேவனுடைய கிருபை ஒரு மனிதன் மேல் இருக்குமானால் அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கிருபை இருக்கிறதான மனிதர்களை சத்துருவனும் செய்ய முடியாது. கிருபை இருக்கிறதான மனிதர்களை எந்த மனிதர்களும் அசைத்து பார்க்க முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் கிருபையை நாள்தோறும் அதிகமாக சம்பாத்தியம் பண்ணிக்கொண்டார். அந்த கிருபை குறித்து 136 சங்கீதத்தில் முழுவதுமாக அவர் மாறி மாறி சொல்கிறார், கர்த்தருடைய கிருபை என்றுள்ளது, கர்த்தருடைய கிருபை என்றுள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றுள்ளது என்றால் என்ன அர்த்தம்? என் மீது என்றைக்கும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. நம்முடைய எல்லா காரியங்கள் மேலும் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. இந்த கிருபையை நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, எனக்கு இந்த நன்மையை செய்திருக்கிறேன், இது உங்களுடைய கிருபை. தேவனுடைய பேர் ஒரு சிறிய காரியத்தை பெற்றால் கூட அது தானாக வருவதில்லை, அது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. வேதத்தில் பார்க்கிறோம் அல்லவா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்துதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கொடுக்கப்பட வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு அதிகமாக வேண்டும். இந்த கிருபையை மனிதர்களிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கிருபையை பணத்தை வைத்து சம்பாத்தியம் பண்ணிக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறார்கள், நான் பணத்தை வைத்து கிருபையை சம்பாத்தியம் பண்ணி விடுவேன். பணத்தை வைத்து இந்த பூமியிலே வாழ்கிறதான ஜனங்கள் எந்த ஒரு தேவ கிருபையும் சம்பாத்தியம் பண்ணி கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இந்த கிருபைக்கு விலை வைக்கவில்லை. இந்த கிருபை தேவனிடத்திலிருந்து இலவசமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது எப்படி கூட ஜனங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிங்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். போதும். எவர்களை தேவன் அவருடைய கிருபைக்கு என்று முன்குறித்தாரோ அவர்களுக்கு தான் தேவனுடைய கிருபை. கிருபைகளில ரொம்ப மேன்மையான கிருபை என்னவென்றால், ஆண்டவர் மனிதனுடைய ஆத்துமாவிற்கு கொடுக்கிறதான கிருபை தான் இந்த பூமியிலே மிக மிக மேன்மையானது. இந்த ஆத்துமாவிற்கு ஆண்டவர் கொடுக்கிறதான கிருபை இந்த உலகத்தினுடைய நன்மைக்கு மட்டுமல்ல, மறுமையினுடைய வாழ்க்கையிலும் அது மேன்மையை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள்
சரீரப்பிரகாரமான கிருபை பெற்றிருக்கிறார்கள். சரீரப்பிரகாரமான அனைத்து நன்மைகளும் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறபடினாலே அவர்கள் சரீரப்பிரகாரமான கிருபையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் நிறைய ஜனங்களுக்கு ஆத்மீக கிருபை கிடைக்கவில்லை. ஆத்மீக கிருபை கிடைக்கவில்லை. நமக்கு ஆண்டவர் கிருபையாக இந்த ஆத்மீக கிருபை கிடைக்கும்படியாக நம்மை முன்குறித்திருக்கிறார். இந்த முன்குறிப்பு என்பது அது தேவனுடைய அளவற்றதான கிருபை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் மனம் திரும்ப முடியவில்லை. அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் முடியவில்லை. அவர் விரும்பினாலும் முடியவில்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறார்கள், நான் இருக்கிறதான பாவ வாழ்க்கையில் இருந்து நான் மீட்கப்படலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். என்னால் முடியவில்லை. ஒரு மனுஷனை மீட்டெடுத்து மறுமைக்குரிய கிருபை பெற்றவனாக மாற்றுவதே ஆண்டவருடைய பெரிய ஒரு கிருபை. இந்த ஆத்மாவிற்கு தேவன் தந்ததான கிருபையை நாம் அனுதினம் ஒவ்வொரு நிமிஷமும் உணர்ந்தால் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. சமீபத்தில் ஒரு காலேஜ் பிரின்சிபால் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், ஒரு இடத்துல நான் ஜெயில் ஊழியத்திற்கு போயிருந்தேன். அந்த ஜெயில் ஊழியத்துல 30 பேர் வந்திருந்தாங்க. அங்க இருக்கிறதான சிறை கைதிகள். அந்த 30 பேரும் வேதாகமத்தை கையில் வைத்துக் கொண்டே வந்திருக்கிறாங்க. அந்த 30 பேரும் மனம் திரும்பி இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, ஒரு காலத்துல அருவாளை பிடித்ததான கை இன்றைக்கு வேதாகமத்தை பிடித்திருக்கிறது. தேவன் அவர்களை முன்குறித்தபடினாலே, தேவனுடைய கிருபையினால ஆத்ம ரட்சிப்பை, ஆத்ம மீட்பை கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். அவர் ஒரு காலத்துல ஆண்டவருடைய ஆத்ம கிருபை அவர்கள் அறியாமல் இருந்தார்களாம். ஆனா இன்றைக்கு அந்த கிருபை அறிந்ததற்கு பிறகு அவர்கள் நினைக்கிறாங்க, இவ்வளவு நாட்களும் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நாங்கள் என்ன செய்து விட்டோம், வீணாக்கி விட்டோம். இந்த ஆண்டவருடைய அன்பை அறியாமல் போய்விட்டோம். இந்த ஆண்டவருடைய கிருபையை உணராமல் போய்விட்டோம். ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஆத்ம கிருபையை கொடுப்பார் என்றால் அவருடைய வாழ்க்கை அப்படியே முற்றிலுமாக மாறிவிடும். அவன் ஆத்மீக காரியங்கள் மட்டும் மாறுகிறதல்ல, ஒரு மனுஷன் ஆத்மீக காரியங்களே மாறுவன் என்றால் வேதம் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறது. நீங்கள் ஆத்மீக காரியங்களில மாறும்போது, ஆத்மீக காரியங்களை தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளும் போது மற்ற எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையை சார்ந்து கொண்டான ஜனங்களுக்கு ஆண்டவர் எண்ணிறந்த கிருபையினுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவர் ஒரு நாள் கொடுத்ததல்ல, இப்போ கொடுத்து கொண்டே இருக்கிறார். இனிமேல் நமக்கு அவருடைய கிருபையினால நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவன் தருவார். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை முன் குறித்திருக்கிறார். இந்த 7 நாட்களும் நாம் அதிகமாக நினைக்க வேண்டியது தேவனுடைய கிருபை. எப்படி இருந்தோம், இந்த தேவ கிருபை தான் நம்மை இப்படி வைத்திருக்கிறது. யார் வைத்தாங்கள? இந்த ஒரு ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக மாற்றினது யார்? தாவீது சொல்றார் அல்லவா, நான் கரவலாடுகளின் பின்னாடி என்ன செய்தேன், நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தேன். ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற இடத்துல மனுஷ சஞ்சாரம் அல்ல, வனாந்தரம், காடு, மிருகங்களுடைய சத்தம், பறவைகளுடைய சத்தம், வனாந்தரத்துல மழை, வெயில், பனி, இவைகள் தான் அதிகமாக இருக்கிறது. மனிதனுடைய சஞ்சாரம் இல்லை. இவனை பார்க்க யாரும் இல்லை, இவனை விசாரிக்க யாரும் இல்லை. அவர் உயர்வடைந்ததற்கு பிறகு அவர் அறிக்கை செய்கிறார், நான் கரவலாடுகளின் பின்னாடி நான் கடந்து போனேன். ஆண்டவர் என்ன இப்படிப்பட்டதான மேன்மைக்கு உயர்த்தி இருக்கிறார். இதை அவர் ஜீவனுள்ள நாட்கள் அல்லவும் அவர் நினைத்து நினைத்தே வாழ்கிற மனிதன். ஒரு மனிதன் தன்னுடைய மேன்மை நினைப்பான் என்றால் கர்த்தருடைய கிருபை அவன் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கிருபைக்கு மேல அவர் கிருபை 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 என்று சொல்லி அவர் கிருபையை நாளோடு கொடுத்து கொண்டே இருக்கிறார். காலையோடு அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு உள்ள கிருபை நாளைக்கு இல்ல, வேற புதிய கிருபை. புதிய கிருபை புதிய ஆசீர்வாதம்.
புதிய கிருபை என்றால் புதிய அனுபவங்கள், புதிய கிருபை என்றால் புதிய சந்தோஷம், புதிய மகிழ்ச்சி, அநேக விதமான காரியங்களை நமக்கு புதியதான கிருபைகள் ஆண்டு கட்டளையிடும் போது இந்த கிருபையினால ஜனங்களுடைய பார்வையில, தேசத்து ஜனங்களுடைய பார்வையில நாம் அநேக விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கிருபை பெற்றவர்கள் தான் பாக்கியவதி. கிருபை இல்லாதவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த கிருபை ஆண்டவர் நமக்கு இன்னும் பெருக செய்யும்படியாக நாம் ஆண்டவரிடத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டவருக்காக வாழும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து வரப்போகிறதான நாட்களிலும் ஆண்டுடைய கிருபைகள் அதிகமாக நாம் தியானிக்குவது கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. நாம் எல்லாரும் விளங்கால் பிடிட்டு ஆண்டவரே, நீங்க எனக்கு ஏற்கனவே கிருபை செய்திருக்கிறீங்க, இன்னும் நான் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவிற்கு கிருபை செய்து என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய சரீர பிரகாரமான காரியத்தில் கிருபை செய்தீங்களே, என்னுடைய குடும்பத்தில் கிருபை செய்தீங்களே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கிருபை செய்தீங்க, என்னுடைய சரீரத்தில் கிருபை செய்தீங்க, என்னுடைய பலவீனத்தில் பலவீனத்தை கிருபை செய்தீங்க, சுகவீனத்தில் சுகவீனத்தை கிருபை செய்தீங்க, குறைகளை நிறைவேற்றது கிருபை செய்தீங்க, என்னுடைய வாழ்க்கையில பொருளாதார காரியங்களை உயர்த்தது கிருபை செய்தீங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்தீங்க, என்னுடைய குடும்பத்தோட அங்கத்தவர்களுக்கு கிருபை செய்தீங்க. எல்லாம் உங்களுடைய கிருபை. உங்களுடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவருடைய நாமத்தை நாம் இன்னும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய கிருபை இன்னும் அதிகமாக நாம் சிந்திப்போம். இந்த காலங்களில் கர்த்தருடைய கிருபை நாம் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்புவாராக. அவருடைய கிருபையுடைய கரம் மீது அமர்வதாக. அவருடைய கிருபை இன்னும் அதிகமாக நமக்கு தருபடியாக ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய காரியம். அவரை இலவசமாக தருகிறார். முன் நாட்களிலே அவருடைய கிருபை இலவசமாக தந்தவர். இந்த நாட்களில் அந்த கிருபை இலவசமாகவே தருகிறார். ஆண்டவர் தருகிறதான கிருபை விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்றதான கிருபையை அவர் இலவசமாக உங்களுக்கு தருகிறார். அதை நாட்களை நீங்கள் அதிகமாக பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த கிருபை இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றுமே செய்ய இயலாது என்று நீங்கள் அறிக்கை செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை இல்லாமல் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, கிருபையின் மேல் கிருபையை பாருங்க. உங்களுடைய கிருபை என்னில் பெருக செய்யுங்க. ஏற்கனவே கிருபை நீங்கள் தந்திருக்கிறீங்க. இந்த கிருபையின் மேல் கிருபையை பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்துல நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மிலே அவருடைய கிருபை அளவற்ற விதமாக தருவாராம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, கர்த்தாவே, இந்த வருடத்தில் நீங்கள் ஏற்படுத்தி தந்ததான இந்த கிருபை பெறுகிறதான கூட்டங்களுக்காக உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் நாள் கூட்டத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கூட்டத்தை கிருபையாக தந்தவர், இந்த நாளுக்குரியதான கிருபையை எங்கள் எல்லாரும் நீங்கள் கட்டளையிட்டீர். உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒருவர் கூட தேவனுடைய கிருபை பெறாமல் போக கூடாது. ஆண்டவரே, அந்த கிருபை ஒவ்வொரு ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலே கொடுங்க. இந்த சபைக்கு கிருபையை பாருங்க. சபை வருகிற ஜனங்களுக்கு, அவருடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் கிருபையை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த கிருபையின் மேல் கிருபையை நாங்கள் விரும்புகிறோம். இந்த கிருபையை மேல் நினைக்கிறோம். இந்த கிருபையுடைய ஜீவனை பார்க்கிறோம், உயர்ந்து சொல்லி நினைக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய இந்த கிருபையை எங்களிலே பெருக செய்து வரப்போகிறதான நாட்களிலே இந்த கிருபையினுடைய ஆசீர்வாதங்களால் அனுபவிக்கத்தக்கதாக தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தானம். ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. கர்த்தாவே, நாளைய தினத்தில் நாங்கள் இந்த இடத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அளவற்ற கிருபைகளை பெற்றுக்கொண்டு தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்து வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.